Welcome to our channel. நம்ம சேனல்ல PGTRB மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ரெஃபரன்ஸ் புக்ஸ் அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். சிலபஸ் எப்படி இருக்கும், ரெஃபரன்ஸ் புக்ஸ் எது எது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா கட்டாயமாக போய் பாருங்க. இன்னைக்கு வந்து யூனிட் 1ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன புக்ஸை ரெஃபர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். PGTRB மேத்ஸுக்கான ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தேன்னா ஜாயின் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பாருங்கள். பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 500+ MCQஸை வந்து சால்வ் பண்ணி காட்டுவேன். 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி காட்டுவேன். டோட்டலாக 5000+ MCQஸ் வந்து உங்களுக்கு சால்வ்டாக கிடைக்கும். ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லிடுவேன். ஸ்டடி மெட்டீரியல் MCQஸ் எல்லாம் ஹார்ட் காப்பி கொடுத்துருவேன். 40 டெஸ்ட் வைப்பேன். டெஸ்ட் எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் கொடுத்துருவேன். கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு PGTRB மேத்ஸ்ல யூனிட் 1 வந்து உங்களுக்கு அல்ஜிப்ரா. PGTRB மேத்ஸ்ல யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ராக்கு நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா பை ஐஎன் ஹர்ஸ்டின். அந்த புக்கு மோர் தென் எனஃப். அந்த புக்கு வந்து நல்லா இருக்கும். அதையே நம்ம என்ன செய்திடலாம், கரெக்டாக ஃபாலோ பண்ணிடலாம். அதில் அந்த ஐஎன் ஹர்ஸ்டின் புக்கில் வரி வரியாக வாசிச்சிருங்க. வரி வரியாக ஒவ்வொரு வேர்ட்லையும் ஒவ்வொரு லைன்லையும் ஒரு MCQ இருக்கும். இது போக அந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பின்னாலையும் இது எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்ல ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி குறிப்பிடுத்து வச்சுக்கோங்க. அது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதுல இதெல்லாம் தியரி பார்ட் வந்து இது எல்லாமே வரும். இது எல்லாம் தியரி பார்ட், குரூப்ஸ், ரிங்ஸ், ஹோமோமார்பிஸ், அதெல்லாம் தியரி பார்ட் வரும். அதுக்கு அடுத்து சைலோஸ் தியரத்துல ப்ராப்ளம்ஸ் வரும். சைலோஸ் தியரத்துலயும் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெர்ஸ்டின் புக்ல என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுதான் வரும். ஹெர்ஸ்டின் புக்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் அப்படியே வரும். அதனால ஹெர்ஸ்டின் புக்ல எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தியரி, ரிங் தியரி, ஐடியல்ஸ், ஃபீல்ட்ஸ் எல்லாமே தியரி பார்ட் தான் வரும். நிறைய தியரி பார்ட் தான் வரும். ரிங் தியரியில பாத்தீங்கன்னா இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்ஸ் இருக்கும். ரிங்ஸ்ல இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்ஸ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்ஸ்ல அந்த பாலினாமியல் ரெடியூசிபிளா இர்ரெடியூசிபிளான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியன், அது போக அதுக்கு அடுத்து ஒரு தியரம்ஸ், அது எல்லாமே யூஸ் பண்ணி ப்ராப்ளம் வரும். இதுல ப்ராப்ளம் எங்க வரும், தியரி எங்க வரும் அப்படிங்கறது தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா முதல்ல குரூப்ஸ் ஃபுல்லா நிறைய தியரி தான் வரும். சைலோஸ் தியரத்துல இருந்து ப்ராப்ளம் வரும். அதுக்கு அடுத்தது ரிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்ல இருந்து கட்டாயமா ப்ராப்ளம்ஸ் வரும். இதுக்கு அடுத்து லீனியர் அல்ஜிப்ரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லீனியர் அல்ஜிப்ரால நிறைய ப்ராப்ளம்ஸ், பெர்முடேஷன்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் வரும். குரூப்ஸ்ல பாத்தீங்கன்னா பெர்முடேஷன்ல இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது, ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்றது, அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும். பெர்முடேஷன்ஸ்ல கட்டாயமா ப்ராப்ளம்ஸ் வரும். சைலோஸ் தியரத்துல ப்ராப்ளம்ஸ் வரும். இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் வரும். அதுக்கு அடுத்து லீனியர் அல்ஜிப்ரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேட்ரிசஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லீனியர்லி இண்டிபெண்டன்ட், லீனியர்லி டிபெண்டன்ட், அதுக்கு அடுத்து அதெல்லாம் ஷார்ட்கட்ல நிறைய போட்டுடலாம், ஈஸியா போட்டுடலாம். அப்புறம் ரேங்க் கண்டுபிடிக்கிறது, ரேங்க் நல்லிட்டி தியரத்தை யூஸ் பண்ணி டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது, அதுல எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, கேலி ஹாமில்டன் தியரத்தை யூஸ் பண்றது, அது எல்லாமே லீனியர் அல்ஜிப்ரால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால லீனியர் அல்ஜிப்ரால நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட்மெண்ட்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது போக நீங்க லீனியர் அல்ஜிப்ரால ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரால நம்மளுக்கு வந்து ஷாம்ஸ் அவுட்லைன் சீரீஸ் புக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு இதுல பாத்தீங்கன்னா ஐஎன் ஹர்ஸ்டின் புக்கும் சரி, ஷாம் சீரீஸ் புக்கும் சரி, நம்மளுடைய OVM ஆப்ல
நான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் புக்ஸ் வந்து ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு பக்கமாக தேடி அலைய வேண்டியங்கிறதுக்காக 10 யூனிட்ஸ்க்கு தேவையான புக்ஸுமே நான் வந்து என்னுடைய ஆப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் இருந்து ஒன்றா டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் லீனியர் அல்ஜிப்ராவில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஷார்ட் சீரீஸை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ரொம்ப சின்னதாக ஷார்ட்டாக ப்ராப்ளம்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லீனியர் அல்ஜிப்ராக்கு ஆர்மோ சார் புக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்மோ அண்ட் ஐசக் அது யூஜி லெவலில் இருந்தால் கூட லீனியர் அல்ஜிப்ரா ப்ராப்ளம் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆர்மோ சார் புக்கையும் பார்த்துக்கோங்க லீனியர் அல்ஜிப்ரா ப்ராப்ளம்ஸ்க்கு. மற்றபடி இதில் வந்து இவ்வளோதான். ஹெஸ்டின் புக்கில் ஈச் அண்ட் எவ்ரி லைன் தரவாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எக்ஸசைஸில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட நம்மளுக்கு என்ன செய்வாங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதெல்லாம் நல்லா தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரெஃபர் பண்ணுங்க, அதுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிங்க. அதுலேயே உங்களுக்கு சப்ஜெக்ட் நல்லா ஃபெமிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்லைன் மோட்ல பிஜிடிஆர்பி மேத்ஸ்க்கு கிளாஸ் இருக்கு. கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய பிளேலிஸ்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பாருங்கள். பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததா ஜாயின் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு 5000+ MCQஸை சால்வ் பண்ணுவேன். 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி காட்டிடுவேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் கோர்ஸ் ஜாயின் பண்ணனா பண்ணிக்கலாம். இல்லை MCQஸ் மட்டும் சால்வ் பண்ணுற கிளாஸ் போதும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது மட்டும் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் கோர்ஸில் வந்து டீட்டெயில்டு லெக்சர்ஸு அப்புறம் 5000+ MCQஸ் டெஸ்ட் இருக்கும். MCQs கிளாஸில் MCQs சால்வ் பண்ணுறது மட்டும், ஷார்ட்கட்ஸில் MCQs சால்வ் பண்ணுறது மட்டும், ஒரு 5000 MCQs சால்வ் பண்ணுறது மட்டும் இருக்கும். எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள்.